வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கேஎஸ்ஏ காலேஜ் சிங்காநல்லூர் கோயம்புத்தூரில் தாய்மண் இயற்கை விவசாய கூட்டமைப்பு நடத்தக்கூடிய 2வது வருட விதை திருவிழாவில் இருக்கோங்க. உணவுக்காகத்தான் நம்ம நிறைய ரொம்ப தூரம் பயணிக்கிறோம். நிறைய மனத்துக்காகவும் சுவைக்காகவும் நிறத்துக்காகவும் நிறைய பணம் செலவு பண்ணுறோம். 1000க்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் உங்களுக்கு கண்காட்சிக்கும் விற்பனைக்கும் வச்சிருக்காங்க. நாங்கள் சாலையோர மரபு தின்பண்டங்கள்னு கடந்த 7 வருஷமாக சிறுதானியத்தையும் பாரம்பரிய அரிசியும் இனிப்பாகவும் காரமாகவும் மதிப்பு கூட்டி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு காய்கறிகள் கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான நாட்டு காய்கறிகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்குங்க. தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு அப்படின்ற பேரில் கடந்த ஒரு 4 வருஷமாக ஒரு 800 விதமான காய்கறிகளை நாட்டு காய்கறிகளை சேகரித்து அதை மக்கள்கிட்ட பரவலாக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய குழந்தைகளுக்கு அது இன்னைக்கு எங்கே சமைக்கிறாங்க, சாப்பாடு எங்கேருந்து வருங்கிறதே தெரியறதில்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விவசாயிகள் நிறைய பேர் நஞ்சில்லாத உணவு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சியில் தொடர்ந்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் வணக்கம். தாய்மண் அமைப்பிலேருந்து மாரிமுத்து. நம்ம தாய்மண் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக நம்ம இந்த கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் கேஎஸ்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமே 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்கே தொடர்ச்சியாக நம்ம மாத சந்தைகள் நடத்திட்டு இருக்கோம். இதில் ஒரு 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள், ஒரு 1000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த வகையான பொருளாக இருந்தாலுமே எந்த ஒரு துளி கூட நஞ்சு இல்லாமல் இதில் மக்களுக்கு கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் நம்ம இந்த அமைப்பு இயங்கிட்டு இருக்குது. வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா மைய உணவு மணியனுங்க. நம்ம ராணிப்பேட்டை பக்கம் கலவை என்ற ஒரு கிராமத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு காய்கறிகள் கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான நாட்டு காய்கறிகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் நாட்டு காய்கறிகள்லாம் பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சுரக்காய்னா ஒரு வெரைட்டி தான் பார்ப்போம். அந்த மாதிரி சுரக்காயிலே ஒரு 10 ரகம் இருக்குது, அவரைக்காயில் ஒரு 10 ரகம் இருக்குது, மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரகம் இருக்குது. மக்காச்சோளத்தில் நார்மலாக எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி மஞ்சள் தான் பார்த்துருப்போம். ஆனால் அதை தாண்டி நாட்டு ரகத்தில் இந்த மாதிரி சிகப்பு இருக்குங்க. மக்காச்சோளத்தில் மஞ்சளை விட மற்ற இந்த வெள்ளை ரகம் இதெல்லாம் மாவுச்சத்து அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான காய்கறிகளை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சுரக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறீங்களா, சுரக்கானா ஒரு அடியிலேருந்து 1 அடி அப்படி தான் பார்க்குறோம். அதை தாண்டி நாட்டு ரகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ரகமான சுரக்கங்கள் இருக்குது. நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வகையான காய்கறிகளோ பழங்குகளோ கிழங்குகளோ நம்ம சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. 100 வயசுக்கு மேலே வரையும் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இன்னும் இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 60 வயசு தான் நம்ம இருக்குது தலைமுறை. ஏன் அந்த மாதிரி வந்துச்சு காரணம், இந்த மாதிரி சத்தான நம்ம மரபு சார்ந்த ரகங்களை நம்ம புழக்கத்துலேருந்து விட்டுட்டோம், சாப்பிடாமல் விட்டுட்டோம். ஏதோ வெளிநாட்டிலேருந்து அறிமுகப்படுத்துகிற காய்கறிகளுக்கோ அந்த மாதிரி பழங்களுக்கோ அடிமையாகிட்டதுனால தான் நம்ம ஆரோக்கியம் கேள்விக்குறியாச்சு. இன்றைக்கி வர வியாதிகளுக்கு பெரும்பாலான காரணமே பார்த்தீங்கன்னா அந்த வீரிய ஊட்டு ரகத்தினால. அதனால தான் அப்போ இந்த மாதிரி ரகங்களை நம்ம புழக்கத்தில் வைக்காமல் விட்டதுனால தான் நம்ம இந்த ரகங்களாம் நம்ம கிட்ட இருந்து தள்ளி போயிடுச்சு. அப்போ இவ்வளோ ரகமான 70 வகையான சுரக்கா ரகங்களாம் எங்கேருந்து போச்சுன்னு பார்க்கும்போது கிடைக்கிற ரகங்களை ஒன்றா மீட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ எல்லா மாடித்தோட்ட நண்பர்கள், விவசாய நண்பர்கள், இயற்கை விவசாயத்துக்குள்ளே வர இளைஞர்கள் எல்லாரும் என்ன பண்ணலாம், ஆளுக்கு ஒரு 4 ரகத்துங்களை இதில் எல்லாத்துலேயும் வெண்டைக்காயில் ஒரு 2 ரகம், கத்திரிக்காயில், தக்காளி எல்லாத்துலையும் ஆளுக்கு ஒரு 2-3 ரகங்களை பாதுகாக்கிறது மூலமாக இந்த ரகங்களை நம்ம கிட்ட இருந்து ஐவி நிபிலமிருந்து பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு மெயினாக நம்ம மட்டும் ஆரோக்கியமாக இருந்த போகுது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆரோக்கியமான நாட்டு காய்கறிகளும் நல்ல இயற்கை சுவையிலையும் விட்டுட்டு போனால் இதெல்லாம் நம்ம புழக்கத்தில் வச்சு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவரஞ்சனி. நாங்கள் சாலையோர மரபு தின்பண்டங்கள்னு கடந்த 7 வருஷமாக சிறுதானியத்தையும் பாரம்பரிய அரிசியும் இனிப்பாகவும் காரமாகவும் மதிப்பு கூட்டி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சந்தைகளில் பார்த்திங்கன்னா நிறைய இனிப்பு கார வகைகள் இருக்குது. அதனுடைய உட்பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மைதா, வெள்ளை சக்கரை, டால்டா இந்த மாதிரி பயன்படுத்தி செஞ்சிட்ருக்கங்காட்டி அதுக்கு ஒரு மாற்றாக இருக்கட்டும், நம்ம பாரம்பரிய முறையில் என்னென்ன தின்பண்டங்கள் இருக்குது, அதை நம்ம எப்படி செய்யலாம், அதை என்னென்ன வகையில் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சுட்டு வந்துடுறோம். இப்போ இனிப்பில் பார்த்திங்கன்னா நிலக்கடலை உருண்டை, கம்பு உருண்டை, சிகப்பு சோள உருண்டை, தினை உருண்டை, இது எல்லாமே நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் பயன்படுத்தி செய்கிறோம். இதுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய், நெய்யெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெயும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து நெய் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். வணக்கம். என்னோட பேர் பிரசாந்துங்க. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு அப்படின்ற பேரில் கடந்த ஒரு 4 வருஷமாக ஒரு 800 விதமான காய்கறிகளை நாட்டு காய்கறிகளை சேகரித்து அதை மக்கள்கிட்ட பரவலாக்குற வேலையை செஞ்சிட்ருக்கோம். இதை தொடர்ச்சியாக கடந்த ஒரு 3 மாதமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நன் சந்தை அப்படின்ற பெயரில் அதை விற்பனையும் பண்ணிகிட்ருக்கோம், விதைகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி இயற்கையில் விளையிற உணவுப் பொருட்கள், தேன், அப்புறமா நெய், பெருங்காயம், மதிப்பு கூட்டு பொருட்கள், அரிசி வகைகள், இது மாதிரி பாரம்பரியமாக இயற்கையில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் சேகரித்து
அதை விற்பனை செய்கிற தளமாகவும் நன்சந்தைன்றதை செயல்படுத்திட்டு இருக்கோங்க. இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் நம்ம விதைகளை வந்து விற்பனைக்காக கொண்டு வந்து இங்கே ஸ்டால் அமைச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப மக்களுக்கு வந்து இந்த இயற்கை உணவோட அவசியமும் நஞ்சில்லாத உணவு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நிறையவே வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மழையா இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வந்து இதை விரும்புகிறவங்க சாரசாரையாக வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ எங்களால் இயன்ற அளவு நஞ்சில்லாத உணவை கொடுக்க வந்து முயற்சி வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போங்க. எவ்வளவு மழை வெயில் வந்தாலும் அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தி பனானா ப்ளஸ் நாங்கள் வந்து வாழைப்பூவில் வந்து வேல்யூ அடிஷன் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ வந்து நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதை பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து சிரமப்பட்டுட்டு நம்ம அதை வந்து உணவில் சேர்த்துறதே இல்லை. ஸோ அதை தினமும் உணவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வேரியேஷன் 4 ப்ராடக்ட்ஸ் இந்த வாழைப்பூலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் முதல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்பூலேருந்து இந்த மால்ட் கொண்டு வந்திருக்கோம். இது கூட வந்து நல்ல பழுத்த செவ்வாழை பழத்தை வந்து நம்ம ஃப்ளேவருக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு இந்த வாழைப்பூவோட குருத்தை வந்து கர்ப்பப்பை வலுவாக இருக்கிறதுக்கும் அது சார்ந்த ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதை இயற்கையாக சரி பண்ணிக்கிறதுக்கும் இந்த வாழைப்பூ. அடுத்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூலேருந்து தொக்கு கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நீங்கள் சட்னி மாதிரி சுட சுட சாதம் இட்லி தோசை எது கூட வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூலேருந்து பருப்பு பொடி கொண்டு வந்திருக்கோங்க. இது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு மெயினாக வந்து சக்கரை இருக்கிறவங்க இந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவையை தினமும் உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த சக்கரை வந்து நல்லாவே பேலன்ஸ் ஆகுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சுகர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், திடீர்னு லோ ஆகிடும், ஹை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை இந்த வாழைப்பூ வந்து நல்லாவே பண்ணுதுங்க. இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூலேருந்து நவர அரிசி வடகம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். எதனால இந்த நவர அரிசி கூட இந்த வாழைப்பூவை வந்து நம்ம கலந்துருக்கோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு பாரம்பரிய ஒரு அரிசியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான். இந்த நவர அரிசிங்கிறது எளிதில் ஜீரணமாகும், எனர்ஜியும் நல்லாவே கிடைக்குங்க. இதில் நிறைய விவசாயிகள் பல மாவட்டங்கள் இருந்து நம்ம வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு வருடத்தில் ஒரு முறை வந்து இந்த அதிக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறக்காகவும் விழிப்புணர்வு கொடுக்குறதுக்காகவும் நம்ம பாரம்பரியத்தில் என்னென்னலாம் நம்மளுக்கு கலந்துருக்குது அதை வந்து மக்களுக்கு நிறைய பேர் இன்றைக்கி வந்து மறந்துட்டாங்க. நிறைய குழந்தைகளுக்கு வந்து அது இன்றைக்கி எங்கே சமைக்கிறாங்க, சாப்பாடு எங்கேருந்து வருதுங்கிறதே தெரியறதில்ல. ஸோ அதையெல்லாம் மக்களுக்கு அடுத்த தலைமுறை கொடுக்கறதுக்காக விவசாயிகள் நேரடியாக வந்து அவங்ககிட்ட இருக்கிற நாட்டு காய்கறி விதைகளை வந்து மற்ற நகர்ப்புறங்கள் இருக்கிற பொதுமக்களுக்கு அது கொண்டு போய் சேர்த்ததுக்காக விதை திருவிழா அப்படிங்கிறது ஒன்று வந்து நடக்குது. அது நம்ம வெற்றிகரமாக 2வது ஆண்டில் வந்து இன்றைக்கி இருக்கிறோம். அது இல்லாமல் வந்து உணவு திருவிழான்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். உணவத்தில் என்னென்னா இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா உணவுக்காகத்தான் நம்ம நிறைய வந்து ரொம்ப தூரம் பயணிக்கிறோம். நிறைய வந்து மனத்துக்காகவும் சுவைக்காகவும் நிறத்துக்காகவும் நிறைய பணம் செலவு பண்ணுறோம். அதனால அதுக்கப்புறம் வர நிறைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வருது. அதுக்கு திரும்பி நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு ஆரோக்கியமான உணவு, ஒரு அறுசுவையான உணவு வந்து எங்களை மாதிரி கிராமங்கள் இருக்கிற விவசாயிகிட்ட நிறைய இருக்குது. அதை வந்து இன்றைக்கி நகர்ப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தணும். நம்ம விவசாய நிலத்தில் விளையக்கூடிய பொருட்களும் நம்மகிட்ட கிடைக்குது. அதை அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் சமைச்சு அவங்க குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறோம். பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வார ஒருக்கா நடந்துட்டு இருக்குது. கோயம்புத்தூர் ஒவ்வொரு மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நடந்துட்டு இருக்குது. திருப்பூர் மாவட்டம் தாராவூர் பக்கத்தில் எரசம்பாளையம் கிராமம். அங்கே வந்து நாங்கள் மாம்பழம் வந்து 25 வருஷமாக இயற்கை முறையில் விளைவிச்சு இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணி நேரடியாக விற்பனை செஞ்சிட்ருக்குறோம். எங்கள் பேர் வந்து வஞ்சிக்குடி சுப்பிரமணி. ஒவ்வொரு இயற்கை சந்தையிலும் எங்கள் பழத்தை விற்கிறோம், நேரடியாக நான் விற்பனை பண்ணுறோம். மல்கோவா, பங்கனப்பள்ளி, இமாம் பஸ்ந்து, செந்தூரா, கல்நீளம், ருமானி, அல்ஃபோன்சா, ஜுவாரி போன்ற நிறைய ரகங்கள் வச்சுருக்குறோங்க. வணக்கம், புவனேஸ்வரி, பிஆர் ஆர்கானிக்ஸ்லேருந்து. நம்ம இப்போ கொண்டுட்டு வந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா மாமேனையான் சானிட்டரி நாப்கின். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கைக்கு எந்தவித தீங்கும் கொடுக்காத ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொண்டுட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி பிளாஸ்டிக்கால் இந்த சுற்றுச்சூழல் எவ்வளோ மாசடையுதுங்கிறது நம்ம எல்லாமே கண்கொண்டு பார்த்துட்ருக்கோம். அதனால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வருது. இன்றைக்கி கூட ஒரு கணிப்பில் ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் பிளாஸ்டிக்னால புற்றுநோய் வந்து அதிகமாகிட்டு இருக்குங்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க. அதுக்கான வந்து தரவுகள் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்லியிருக்குனாக்கா எல்லாருக்குமே வந்து பெண்களுக்கு வந்து போய் செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மருத்துவமனையும் இதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிறதோட அந்த மண்ணை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கும் நம்மளுக்கு வந்து தீங்கு விளைவிக்குது. இதனால் வாயில்லா ஜீவன்களும் பாதிக்கப்படுது. இதை ஒரு கருத்தில் கொண்டு இதற்கு ஒரு தீர்வாக இருக்கணும், பெண்களுக்கு வந்து
இதனால் எந்தவித பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் இதை வந்து மாம் அணையான் சானிட்டரி நாப்கின்ற ப்ராடக்ட்டை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ISO CE FDA சர்டிஃபிகேஷன் உள்ள ப்ராடக்ட். இது 9 லேயர் ப்ராடக்ட் பாதுகாப்பாக கொண்டுள்ளது. இதில் வந்து ஆனியன் ஸ்ட்ரிப் இருக்கிறதுனால பெண்களுக்கு வர கர்ப்பப்பை தொந்தரவுகள் வந்து கொஞ்சமாவது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த ஆனியன் ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களோட உதிரப்போக்கு சமயத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தீர்த்து வைக்குது. மற்றபடி வந்து அவங்களுக்கான ரத்த ஓட்டங்களை சீர்படுத்துறதுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் டைமில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் பயன்படுது. இது 2 சைஸில் கிடைக்குது, XXL XL சைஸில் நமக்கு கிடைக்குது. இதை வாங்கி அனைவரும் பயனடையணும். ஏன்னா இந்த மண்ணுக்கு நம்ம தீங்கு செய்யாத மனிதர்களுக்கும் தீங்காக தான் முடியும். அதனால் வந்து மண்ணுக்கு என்றைக்குமே நம்ம வந்து ஒரு துரோகத்தை செய்யக்கூடாதுன்றதை மனதில் கொண்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து தரமான ஆர்கானிக் பொருட்களை பயன்படுத்துங்கிறத நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் ராகேஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். கீரை கார்ட்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். கீரை மூலிகைகள் பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிளேயிங் கார்ட்ஸ், கேம் கார்ட்ஸ் மாதிரி இப்போது சாதாரணமான பிளேயிங் கார்ட்ஸ்லாம் இருக்கு, கிரிக்கெட்டு இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி இது மாதிரி நம்ம கீரை மூலிகைகளை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது இதில் வந்து ஒரு கட்டில் 42 கார்டு இருக்கும். ஒரு கார்டும் ஒரு கீரை மூலிகை பற்றின தகவல்லாம் இருக்கும். நம்ம ஒரு கீரையை வந்து எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம், அதோட இயல்பாக வளர்கிற சூழல் என்ன, எவ்வளோ வெயில் தேவைப்படும், எவ்வளோ தண்ணி தேவைப்படும், அதை நம்ம முறையாக எப்படி பயன்படுத்தணும், எத்தனை நாள் அறுவடை எடுக்கலாம், எப்படி அதை நடவு பண்ணணும், இந்த மாதிரி தகவலாம் நம்ம சிம்பிளாக கை கடக்கமாக ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம என்ன நோக்கத்தில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குழந்தைங்களை மெயினாக மொபைல் ஃபோன்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் விளையாட்டு போக்கில் நம்மளுடைய ஊர் சம்மந்தமான இந்த கீரை மூலிகை பற்றின அறிவெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம ஒரு கேம் மாதிரி விளையாடலாம். எப்படின்னா, இப்போ ஒரு கார்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு செட்டை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம கையில் இருக்கிற கீரை பற்றின தகவல் எல்லாம் நம்ம க்ளூ மாதிரி கொடுக்கணும். இப்போ அது என்ன மாதிரி சூழலில் வளருது, அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்னா, எதில் இருக்கவங்க இந்த க்ளூ வச்சு அந்த கீரையினுடைய பேரை சரியாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கார்டு அவங்களுக்கு. அப்போ கடைசியில் யார்கிட்ட அதிகமான கார்டு சேருதோ அவங்க ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி இப்போ இது மூலமாக என்ன ஆகும்னா, இந்த தகவலெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு விளையாட்டு போக்கில் மெமரைஸ் ஆயிரும். ஸோ நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் விளையாட்டுலேயே அதை கற்றுக்க முடியும். புக் எடுக்கிறதுனா ஒரு தயக்கம் இருக்கும், அந்த தயக்கம்லாம் இல்லாமல் விளையாட்டு போக்கில் கற்றுக்க முடியும். இப்போது நம்ம வந்து ஒரு பிராண்டு, ஒரு ப்ராடக்ட்னுடைய பேர்லாம் நம்ம ஊரில் குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நடுவில் எவ்வளோ சரளமாக இருக்கோ, அதுபோல் கீரை மூலிகைகளுடைய பேரும் அதை பற்றின தகவல்களும் சரளமாயிரும். இது வந்து பெரியவங்க சின்னவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். புக் எடுத்து வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம விளையாட்டு போக்கில் பெரியவங்க சின்ன பசங்க இதை வந்து அவங்க வீட்டில் வந்து இதை பற்றி இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நேரில் இதை பேசிக்க முடியும். மற்ற ப்ராடக்ட்டு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து விளம்பரங்கள்லாம் அவங்க பார்க்குறாங்க, அதை பார்த்து அவங்களுக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் இதை பற்றி குழந்தைங்களுக்கு அறிமுகம் இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி விளையாட்டு போக்கில் கொண்டு போகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கீரை இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். அதை பற்றி அவங்களுக்கு ஒரு அறிமுகம் உண்டாகும். அதை அவங்க இயல்பாக எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது வந்து எப்படின்னா, நம்ம நிஜ வாழ்க்கையில் நேரில் வந்து இதை குழந்தைங்க பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ரோட்லேயோ பார்த்தா இதுதான் அந்த கீரை, இது அந்த மூலிகை அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும். வீட்டில் நம்ம சமைக்கும் போதுமே அவங்க எளிமையாக இதை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி தான் வரும். கார்ட்ஸ் தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து 8300307157. வணக்கங்க, என் பேர் புனிதா. நான் பல்லடம்ல இருந்து வரேன். எங்களோட கம்பெனி நேம் வந்து டேஸ்ட் ஃபியூசன். நம்ம ஸ்பெசிஃபிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மில்லட் பேஸ்டுங்க. இப்போ குட்டி பசங்க வந்து கடையில் மைதாவில் செஞ்ச ப்ரௌனி, மைதாவில் செஞ்ச கேக்கு, மைதாவில் செஞ்ச பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அது ஹெல்த் வைஸ் வந்து நல்லதில்லை. பட் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கும், பட் அதை வந்து எப்படி நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் வந்து இந்த மில்லட்ஸ் ஐடியா வந்துச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இது ராகியில் வந்து இந்த ப்ரௌனி பண்ணியிருக்கோம். இது வந்து ராகி, நம்மளோட ப்ரௌன் சுகர், பட்டர், இந்த மாதிரி நம்ம ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணி அதுலேருந்து பண்ணியிருக்கோங்க. அதுலேயே நம்ம கோதுமை ஃப்ளேவரும் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம திணை, கம்பு, சோளம், கருப்பு கவுனி, பூங்கார் அரிசி, காட்டியானம் அரிசி, இந்த மாதிரி எல்லா விதமான மில்லட்ஸும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். கேட்குறவங்க என்ன ஃப்ளேவரில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. பல்லடம் சரௌண்டிங்கில் நம்ம டோர் டெலிவரி பண்ணுறோம். இன்கேஸ் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் இல்லை வேறு எங்காவது இருந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால் கொரியர் அனுப்ப முடியும். சேஃபாக ப்ராப்பராக பாக்ஸ் பண்ணி அனுப்பி வச்சுட்டு தான் இருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மில்லட்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரியும் பண்ணுறோம். இது வந்து சிவப்பு சோளம் பணியாரங்க. பணியாரம் வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ஃபுட், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட். இதை வந்து நம்ம எப்படியா மில்லட்ஸ் மூலமாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் இந்த சோளம், வெள்ளை சோளம், சிவப்பு சோளம் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தோங்க. அதே மாதிரி சாமையில் வெண்பொங்கல், இதே மாதிரி நம்ம வரகு, குதிரைவாளி இது எல்லாத்துலேயுமே பண்ண முடியுங்க. ஈவன் ஃப்ரைட் ரைஸ் கூட நம்மளால் அந்த சிவப்பரிசி வச்சு பண்ண முடியும். இது வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னண்ட் அரவுண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கிறது ஃபங்க்ஷன்ஸ் அங்கே வந்து பண்ணணும், அங்கே இந்த மாதிரி ஃபுட்டு வேணும் அப்படின்னா நம்ம அவங்க பிளேஸுக்கு போய் கூட சமைச்சு கொடுத்துட்ருக்கோம்.
எங்களோட நம்பர் வந்து 9843096065. வணக்கம், என்னுடைய பேர் இளங்கோவன். நான் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை பக்கத்தில் புளியக்குடிங்கிற கிராமத்தை சேர்ந்தவன். ஒரு விவசாய குடும்பங்க. நான் ஏன் இந்த வியாபாரத்தை எடுத்தேன் அப்படின்னா, ஒரு விவசாயியாக இருந்தால் மட்டும் இந்த முன்னேற முடியாது. ஒரு விவசாயி வந்து ஒரு வியாபாரியாக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இப்போ நான் அதனால் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பண்ணிகிட்ருக்கோம். தேன் நெல்லிக்காய் பண்ணுறோம். அது ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னா அதிகமாகும். எதிர்ப்பத்திக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுமாதிரி நெல்லிக்காயிலே காரப்பொடி பண்ணுறோம். அது வந்து ஃப்ரீ மோஷன் போகும். கேஸ் ப்ராப்ளம்ஸ்னால் கண்ட்ரோல் ஆகும். பசியை நல்லா தூண்டும். அதேமாதிரி நெல்லிக்காயிலேயே மிளகு உப்பு போட்டது இருக்குது. அது சர்வரோக நிவாரணம் சொல்லலாம். பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதுமாதிரி ஆண்களில் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க அது. அதேமாதிரி நெல்லிக்காயிலேயே பொடி பண்ணுறோம். இந்த பொடி வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக வந்து அதை குறைக்கும். சுகருக்கு நல்லது. மோஷன் ஃப்ரீயாக போங்க. அதுமாதிரி நெல்லிக்காயில் பற்பொடி பண்ணுறோம். பல்பொடி வந்து பல்கரை, பல் கூச்சம், பல்வலி, பல்லாறது, ஈறுவீக்கம், ரத்த கசிவு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. வாய் துர்நாற்றம் இருக்காது. அதேமாதிரி அரிசியில் நெல்லில் மதிப்பு கூட்டுறோம். கருப்பு கவுனி பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி பண்ணுறோங்க. அதுமாதிரி சிறுதானியத்தில் சத்துமாவு பண்ணுறோம். நார்த்தங்காயில் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா முருங்கை இலை பொடி, கருவேப்பிலை பொடி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க. இது எல்லாமே வந்து நாங்கள் ஒரு விவசாயியாக இருந்து அதை பண்ணிகிட்ருக்கோம். என் பேர் கணேஷ்குமார். நாங்கள் மதுரையிலேருந்து வர்றோம். எங்கள் கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். எங்கள் பிராண்ட் நேம் வந்து அலமோ. நாங்கள் வந்து பெருங்காயம் வந்து தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்கிறோம். ஏற்றுமதியும் பண்ணிகிட்ருக்கிறோம். மொத்தம் பெருங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 வகை பெருங்காயம் நாங்கள் தயாரிக்கிறோம், விற்பனை பண்ணுறோம், ஏற்றுமதியும் பண்ணுறோம். அந்த 4 வகை பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தூள். இந்த தூள் வந்து நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். இது வந்து நல்லா எல்லாம் சமையல் முடிச்சுட்டு தாளிக்கிறதுக்கு இது போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம். இந்த கட்டி பெருங்காயம் வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் பார்த்திங்கன்னா, சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி இது தயாரிக்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி புளியோதரை, மோர் குழம்பு அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்புலாம் வைக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து 3வது பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா குருணை பெருங்காயம். இது கட்டியாக இருக்கும். இந்த கட்டியை அப்படியே போட்டோம்னா மிக்ஸி பிளேடு உடஞ்சு போயிடும். அதனால் இந்த கட்டி பெருங்காயத்தை 1-2 நுணுக்கி வச்சுருக்கிறோம், 1-2 உடச்சி வச்சுருக்கோம். இதை பெருங்காய குருணைன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா, கூட்டு, பொரியல், ரசம், மோர் குழம்பு அந்த மாதிரி போடலாம். ஆனால் இது குழம்புல போட்டால் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது கொதிக்கணும். அப்படின்னா தான் இது கரையும், நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்கலாம், இந்த பவுடர் பெருங்காயத்துக்கும் இந்த கட்டி பெருங்காயம் குருணைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது மிக்சியில் அரைக்கிற தேங்காய் சட்னி, இது அம்மியில் அரைக்கிற தேங்காய் சட்னி, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த சுவை கொஞ்சம் ருசி அராமா மாறும், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து முதல் பெருங்காயம் பார்த்தாச்சு, 2வது பார்த்தாச்சு, 3வது பார்த்தாச்சு. 4வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் பெருங்காயம். இந்த பால் பெருங்காயம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க. முதல்ல இதை வச்சுக்கிட்டு பிரசவ லேகியம், தீபாவளி லேகியம், பூண்டு லேகியம் அந்த மாதிரி செய்வாங்க. இல்லைன்னா பருப்பு வேக போடுறப்ப, சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேக போடுவோம்ல, அப்போ பாசி பருப்பு, துவரம் பருப்பு 100 கிராமுக்கு ஒரு கட்டியை எடுத்து போட்டு குக்கரில் விசில் வச்சிட்டோம்னா பருப்பு வெந்து வரும்போது இதுவும் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற காய்கறியை போட்டு சாம்பார் பொடியை போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா சாம்பார் நல்லாயிருக்கும். இந்த நெஞ்சு கறிக்கிற பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும். அதுதான் இந்த பால் பெருங்காயத்தோட மகிமை. மொத்தம் இந்த 4 வகை பெருங்காயம். இந்த 4 வகை பெருங்காயத்தை பற்றியும் சொல்லிட்டு இப்போ இந்த கட்டி பெருங்காயத்தை வச்சு நாங்கள் புளிக்கரசலும் பண்ணியிருக்கிறோம். இது எப்படின்னா, இந்த பெருமாள் கோயிலில் புளியோதரை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ புளியோதரை பண்ணியிருக்கிறோம். இந்த புளியோதரைங்கிறது இது வந்து தமிழரோட ஆதி காலத்து உணவு. அதாவது ஃப்ரிட்ஜு எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் அந்த சாப்பாடு சோறை எப்படி பதப்படுத்துறதுன்றது முன்னோர்கள் தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உணவு தான் இந்த புளியோதரை. இந்த புளியோதரை வந்து எப்படின்னா, பெருமாள் கோயிலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சுருக்கிறோம். இது செய்கிறது ரொம்ப சுலபம். அதே மாதிரி இந்த கட்டி பெருங்காயத்தை வச்சு நாங்கள் இட்லி பொடியும் பண்ணியிருக்கிறோம். இந்த இட்லி பொடியில் என்ன விசேஷம்னா, இதில் வெள்ளைப்பொடி சேர்க்கலை, 2வது எள்ளு சேர்க்கலை. இந்த வெள்ளைப்பொடி எள்ளு சேர்க்காதனால இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமிக்கோ விரத அன்னைக்கு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இட்லி பொடியில் எல்லாம் எள்ளு போடுவாங்க, வெள்ளைப்பொடி போடுவாங்க. அது ஒரு சில நாட்களில் சாப்பிட முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தை நிறையா போட்டு செஞ்சுருக்கோம். அதாவது என்ன அளவோ அந்த சரியான அளவை போட்டு செஞ்சுருக்கோம். அப்படின்னா தான் அந்த இட்லி பொடியில் அந்த வாடை தெரியுன்றக்காக போட்டுருக்கோம். ஒரு சிலவங்க கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க. நாங்கள் பெருங்காய கம்பெனி வச்சிருக்கனால இது எங்கள் தயாரிப்புன்றனால வெறும் உளுந்து, கடலை, மிளகாத்தூள், இது பெருங்காயம் இதை போட்டு செஞ்சுருக்கிறோம். இது இட்லி பொடிக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த புளிக்கரசலையும் நாங்கள் எள்ளு சேர்க்கவே கிடையாது. அதனால் இதை நீங்கள் விசேஷ நாட்கள்லையும் இல்லை விரத நாட்களையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எங்கள் பெருங்காயம் வேணும்னா நீங்கள் எங்களோட நம்பர் வந்து 9677779456. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். லிங்க்கில் நம்பர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுக்கு நாங்கள் உங்களுக்கு கொரியரில் 2 நாளில் இதில் இன்றைக்கி மெயினாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்கள் வந்து இன்றைக்கி நமக்கு தெரியும் காலையில் 2 மணிலேருந்து இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டம் வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுலேருந்து நாங்கள் என்ன புரிஞ்சுருக்கோன்னா, நஞ்சில்லாத உணவு வந்து எங்களுக்கு தேணும் அப்படிங்கிற தேடுற மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிருக்கு. நாங்கள் வந்து இந்த கடந்த 2-3 வருடங்கள் நம்ம நிறைய கவனிக்கிறோம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு மக்கள் நம்ம வந்து தொடர்ந்து வர்றாங்க. மெயினாக நம்ம கொடுக்குற பொருட்கள் வந்து தரமான பொருளாக கொடுக்குறோம். இதில் விவசாயிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஏன்னா எல்லா கிராமத்திலிருந்து வேறு மாவட்டங்கள்லேருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இதுக்கு ஒரு
ஒரு இடம் பார்த்து மக்களுக்கு தகவல் கொண்டு போய் சேர்த்து அவங்க பொருள் ரெடி பண்ணி கொண்டு வந்து இதெல்லாம் சேர்த்துறதுக்கு மக்களுக்கு நிறைய வந்து தடைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, லாப நஷ்டங்கள் இருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம அமைப்பில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுமே இது எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் என்னென்னா மக்களுக்கு நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும், அடுத்த தலைமுறை ஒன்று ஆரோக்கியமாக கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தான். அந்த விதத்தில் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் ரொம்ப சிறப்பாக இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது கட்டாயமாக நாங்கள் வந்து உறுதி கொடுக்க முடியும். யாருக்கெல்லாம் வந்து நஞ்சில்லாத உணவு வேணுமோ எப்போவுமே வந்து இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அவசியம் வந்து பயன்படுத்துன்னு கேட்டுக்கிறோம். உங்கள் தேவைகள் வந்து எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கிறது பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு விவசாயிகளும் புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா வாழைப்பூவில் வந்து ஏதாவது ஒன்று வந்து பேஸ்ட், வாழை இலையில் பேஸ்ட் வந்து வருது, வாழைப்பூவில் மால்ட்டு வந்து கொடுக்குறாங்க, நெல்லிக்காயில். அதாவது அந்த காலத்தில் எது எதெல்லாம் நமக்கு எளிமையாக கிடைச்சதோ அது எல்லாமே இன்றைக்கி நம்ம கண்ணிலேயே படுறதில்ல. அது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருந்திருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி நம்ம மறந்து போய் சுவைக்காகவும் மனத்துக்காகவும் நம்ம அறியாமல் நாமளே கடந்து போயிட்டோம். அது திருப்பி கொண்டு வர்றதா நம்ம இந்த அமைப்போட நோக்கம். அந்த விதத்தில் வந்து இந்த அமைப்பில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுமே தன்னுடைய முழு திறமையை பயன்படுத்தி அவங்களுடைய வந்து ஒரு நோக்கத்துக்கு, ஒரே நோக்கத்துக்கு எல்லாரும் செயல் செய்கிறது வந்து ஒரு தொழிலாவோ ஒரு அரசியல் சார்ந்து ஒரு அமைப்பு சார்ந்து நடக்கிறது வேற. ஆனால் வேறு மாவட்டங்கள் இருந்து சின்ன சின்ன விவசாயிகள் ஒன்று சேர்ந்து இது தொடர்ச்சியாக நடத்துங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு சிரமங்கள் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக நடக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த மக்கள் தான். மெயினாக வந்து நாங்கள் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இவ்வளோ மழையிலையும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வேணுங்கிற உணவை தேடி நீங்களாக வந்து விவசாயிட்டு வாங்கணுங்கிற அந்த எண்ணம் உங்கள் உடல் மேலே வந்து உங்களுக்கு ஒரு கவனம் வந்துருக்குங்கிறது வந்து இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். அது கட்டாயமாக எங்களால் முடிஞ்ச தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருப்போம். அவசியம் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.